மாற்றம் ஒன்றே மாறாதது. இது அன்றாட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும் மிக பொருத்தம். பிரிட்டிஷ் தமிழ் வானொலி நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லண்டனிலிருந்து ஆர்ஜே புவனாலனன். 2024 தேர்தல் களத்திற்கு ஒரு முக்கிய ஆண்டு. கிட்டத்தட்ட 70 நாடுகள் அவர்களுடைய தேர்தலை இந்த ஆண்டு நடத்துகிறார்கள். உலக நாடுகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் யூகே தேர்தல் 2024 ஜூலை 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்றைய நிகழ்ச்சி இதை சார்ந்ததுதான். 14 ஆண்டு காலமாக யூகேவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் தற்போதைய தலைவர் பிரதம மந்திரி ரிஷி சுனக் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனையோ இடர்களை சந்தித்திருக்கிறார், சமாளித்திருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யூகே பாராளுமன்ற தேர்தல் தேதியை அவர் அறிவித்தார். இது ஒரு ஸ்னாப் எலெக்ஷன். இந்த வருட கடைசியில் நடக்க இருந்த தேர்தல் முன்கூட்டியே ப்ரீபோன் செய்யப்பட்டு 6 மாதத்திற்கு முன்னதாகவே நடைபெறுகிறது. தேர்தல் நாள் ஜூலை 4. இந்த அறிவிப்பு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது? யூகே அரசியல் களம் 2024 யாருக்கு சாதகம்? இன்னும் சில வாரங்களில் இதற்கான விடை தெரியும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஐயன் வள்ளுவன் வாக்கின்படி நம் நாட்டை யார் ஆள வேண்டும், எந்த அரசு அமைய வேண்டும் என்று தீர ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்யாத முடிவு தீராத துன்பத்தை தரும். பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் மூலமாக சில வேட்பாளர்களை சந்தித்து உரையாட ஒரு வாய்ப்பு அமைந்துள்ளது. இதில் மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களில் நம் இந்தியர்களும் உண்டு. இவர்களில் சிலரை இன்று நாம் நேர்காணலில் சந்திக்க உள்ளோம். பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் சார்பாக நிலைய கலைஞர்கள் லெஸ்டரிலிருந்து ஆர்ஜே கந்தசுவாமி பாரதியும், நாட்டிங்ஹாமிலிருந்து ஆர்ஜே பாலாஜி நடராஜனும் இவர்களுடன் உரையாடுவார்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? நேர்களே, இந்த நிகழ்ச்சியில முதல்ல நம்ம மீட் பண்ண போறது கன்சர்வேட்டிவ் கட்சியின் வைஸ் பிரசிடென்ட் லண்டன் நியூஹாமில் இருந்து வந்திருக்கும் துரை அவர்கள். வாருங்கள் துரை. வணக்கம். வணக்கம். பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி நேயர்களுக்கும் இங்கு என்னை அழைத்து பேச வைத்த டாக்டர் எழில், டாக்டர் கந்தசாமி பாரதி, மிஸ்டர் பாலாஜி நடராஜன், இத கோச் செய்யும் போனா அவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆக்சுவலா என் பேரு துரைக்கண்ணன். நான் சிவகங்கையில பிறந்து தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னோட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க 2004 நான் படிக்க வந்தேன், MBA படிக்க வந்தேன். படிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பிசினஸ் அப்படிலாம் இருக்கும்போது நான் வந்து ஊர்ல வந்து அதிமுகல வந்து மாவட்ட மாணவரணி செயலாளராக இருந்தேன். மாவட்ட மாணவனி செயலாளர். அந்த அரசியல் பற்று, நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்யணும்ன்ற பற்று எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஏன்னா எங்க ஃபேமிலியே எல்லாருமே அரசியல் குடும்பம். எங்க அப்பால இருந்து எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாருமே அரசியல் குடும்பம். அந்த ஆசை எனக்கு இங்கேயும் வந்துச்சு. அப்ப 2009 வந்து நான் பார்த்தேன் எந்த பார்ட்டி நம்மளோட இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் கன்சர்வேட்டிவ் பார்ட்டில ஜாயின் பண்ணேன். அப்ப டேவிட் கேமரூன் வந்து அப்பதான் பார்ட்டியோட லீடர்ஷிப். 2010 எலெக்ஷன்ல நான் தான் முதல் தமிழர் இங்க யூகே ஹிஸ்டரியிலே முதல் தமிழர் எலெக்ஷன் இருந்தேன். நான் ஜஸ்ட் ஃபியூ ஓட்ஸ்ல வந்து நியூஹாம் பாரோல வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் இருந்தேன். ஒரு ஃபியூ ஓட்ஸ்ல தோத்து போயிட்டேன். பட் அதுல கிடைச்ச அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது ரொம்ப மக்கள் வந்து இங்க வந்து ரொம்ப படித்தவங்களா இருந்தாலும் எங்க ஏரியாவை பொறுத்தவரை கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்க எவ்வளவு பேரு தன்னோட குறைகளை கொண்டு போய் அரசாங்கத்தை எடுத்துட்டு போக முடியல. அதுக்கு வந்து ஒரு துணையா நான் இருந்தேன். அப்படியே பிரியப்பட்டு அப்படியே அரசியல்ல இருந்து இது வந்து என்னோட 15வது வருஷம். இது வரைக்கும் ஒரு 5 CM நான் பார்த்துட்டேன். இப்ப நான் பார்ட்டியோட வைஸ் பிரசிடென்டா நியூஹாம் ஏரியால நான் இருக்கேன். ரொம்ப நன்றி துரை. மக்கள் ஏன் உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? ஓகே, அதாவது வந்து நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இங்க வந்து ரொம்ப பேருக்கு வந்து லேபர் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு கூட தெரியாது. ஏன்னா லாஸ்ட் 2010ல இருந்து 14 இயர்ஸா கண்டினியூஸா நம்ம வந்து
கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு 4 சிஎம் 5 சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க. பட் யாருக்குமே லேபர் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்றது ஒரு டிகேட் போயிருச்சு. ஸோ எல்லாருமே மறந்துட்டாங்க. லேபர்னா விசா கொடுப்பாங்க, அதை தவிர எதுவுமே தெரியாது. லேபர் என்ன பண்ணாங்க, இந்த நாடு வந்து அவங்களால எவ்வளவு கீழே வந்துச்சு, எதுவுமே தெரியாது. நீங்க உங்களுக்கு சரியான நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னா 2008ல ஒரு ரிசெஷன் வந்துச்சு நார்தன் ராக். அப்போ வந்து கார்டன் ப்ரவுன்னு லேபர் பார்ட்டில ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட மிஸ் கவர்னன்ஸ்னால நம்ம யூகே வந்து ஒரு பெரிய ரிசெஷன்ல போச்சு. அப்ப இருந்தவங்களுக்கு அது கரெக்டா தெரியும். அது மாதிரி மாஸ் இமிகிரேஷன், யார் வேணாலும் வா அந்த நாட்டுக்கு, நான் உனக்கு விசா தரேன். அதாவது இங்க வந்து நம்ம வந்து ஹைலி ஸ்கில்டு, நம்ம படிச்சோ இல்ல ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் வந்திருக்கோம், அவங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. இது இல்லாம காசை வாங்கிட்டு ஏஜென்ட்ஸ், ஹியூமன் டிராபிகிங் மூலியமா ஏஜென்ட்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு மாஸ் இமிகிரேஷன் உள்ள வந்துச்சு. வந்ததுனால இந்த நாட்டோட என்ஹெச்எஸ் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ரெண்டாவது வீடோட ரெண்ட் ரொம்ப கூடிருச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கூடிருச்சு. அப்போ நீங்க இன்னும் வந்து டீப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் சார்பா லேபர் பார்ட்டி இருக்கும்போது ஒவ்வொரு வார்ல அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப இருந்திருக்கும். டோனி பிளேயர் காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஈராக் வார். அதை நடத்தி எவ்வளவோ சோல்ஜர்ஸ் வந்து இங்க உள்ள சோல்ஜர்ஸ் வந்து தே டைடு வித்தவுட் எனி ரீசன். அதே மாதிரி நீங்க வந்து நம்ம தமிழர்கள நம்ம சொல்ல போனோம்னா 2009 இலங்கையில நடந்த நம்ம வார்ல நம்ம தமிழ் இனத்தை கொல்றதுக்கு ஆயுதம் வித்ததே வந்து லேபர் கவர்மெண்ட் தான். அதுக்காக நம்ம தமிழர்கள் வந்து இங்க உள்ள பார்லிமெண்ட் ஸ்கொயர்ல ஒரு 60 நாளா போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. இவங்ககிட்ட வந்து நாங்க உங்களுக்காக சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு, அப்ப எத் மில்லிபேண்ட்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தாரு. அவர் இங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க வந்து ஆயுதம் வித்து அங்க உள்ள தமிழர்கள் இறக்குறதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்க லேபர் பார்ட்டி. ஸோ இவங்களோட மிஸ்மேட்ச்னாலதான் 2010ல இருந்து கண்டினியூஸா 14 இயர்ஸ் ஒரு மக்கள் வந்து ஒரு பார்ட்டியை விரும்புறாங்கன்னா அது ஏதோ அவங்க செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க இதுல ஃபர்ஸ்ட் டேவிட் கேமரன் வந்தாரு. அவர் இந்த பிரெக்சிட்டே வேணாம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணி இருந்தாரு. பட் லேபர்ல என்ன பண்ணாங்க, 2 குரூப்பா பிரிஞ்சுட்டு பிரெக்சிட்டை வந்து சக்சஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆனா வெளியில சொல்லுவாங்க நாங்க ஈரோப்போட இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து 2016 அந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்சிட்டுக்கு ஆதரவா லேபர் எம்பிஸ் ரொம்ப பேர் அதுல வந்து இன்வால்மெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016ல வந்து டேவிட் கேமரூன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து தெரசா மே வந்தாங்க. நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் முக்கு காலேஜஸ் இருக்கிறோம். எல்லாமே நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லா நாட்டுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. சும்மா 500 பவுண்டு 1000 பவுண்டை வாங்கிட்டு காலேஜே நடக்காம டோஜி காலேஜஸ்ல பண்ணாங்க. இதை தடுத்து நிப்பாட்டினது வந்து தெரசா மே தான். ஆனா சொல்லுவாங்க அவங்க வந்து ஈவலா இருந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மையான ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்க படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு நல்லது பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி காலேஜஸ்ல அப்படிலாம் நம்ம வர முடியாது இங்க. ரெண்டாவது விஷயம் கோவிட். உங்களுக்கே தெரியும் போரிஸ் ஜான்சன் வந்து அவர் எடுத்த ஸ்டெப் என்னன்னா ஹேர்ட் இம்யூனிட்டி. எல்லா நாட்டிலையும் பூட்டி வச்சிருந்தப்ப இங்கிலாண்டை திறந்து விட்டாரு. அப்பா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஹேர்ட் இம்யூனிட்டியில இது போனாரு. அப்ப அவரை வந்து தே கிரிட்டிசைஸ்டு ஹிம். பட் அவர் அதுல அவர் சொன்னது நடந்துச்சு. அது மாதிரி வேக்சின் ப்ரோக்ராம் வந்து இந்த நாடு மாதிரி எந்த நாட்டிலையும் வேக்சின் ப்ரோக்ராம் நடக்கல. குவிக்கா பண்ணாங்க. எல்லாத்துக்குமே அங்கங்க சென்டர் வச்சு அங்கங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி வேக்சின் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்ப எல்லாத்துக்குமே தெரியும் எக்கனாமி டவுன் ஆயிருச்சு. இந்த பிரெக்சிட்டாலையும் வந்து ஒரு எக்கனாமி டவுன் ஆயிருச்சு. அதை வந்து டேவிட் கேமரூன் சொன்னாரு, இது மாதிரிலாம் வந்துரும், நம்ம அதை பாத்துக்கணும்னு சொன்னாரு. பட் அன்னைக்கு கேட்கல. சரி மக்களோட முடிவை நம்ம ஏத்துக்கணும்னு பிரெக்சிட் பண்ணோம். அதோட ஒரு இம்பாக்டும் இந்த கோவிடோட இம்பாக்டும் ஒரே டைம்ல ஜாயின் ஆயிடுச்சு. 2019ல தான் பிரெக்சிட் ஹேப்பன் ஆச்சு. அதே நேரத்துல கோவிடும் வந்ததுனால நம்ம கண்ட்ரி வந்து எக்கனாமில இன்ஃபிளேஷன் வந்து 11% போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரிஷி சுனாக் வந்தாரு. ரிஷி சுனாக் வந்து இந்த இன்ஃபிளேஷனை கட் பண்ணி இன்னைக்கு வந்து 2% வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா யாராலையும் லேபர் கவர்மெண்டால கண்டிப்பா இது பண்ணவே முடியாது. லேபர் கவர்மெண்ட்லயே அவங்களுக்குள்ளேயே காசா வார் சம்பந்தமா 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம 2 குரூப்பா பிரிஞ்சு இப்ப அங்கங்க வந்து ஆப்போசிட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ கன்சர்வேட்டிவ் ஓட்டு போடுங்க. நாங்க செஞ்சது வரைக்கும் ப்ராக்ரெசிவா செஞ்சிருக்கோம். இது இந்த நாட்டுக்கு கண்டினியூ ஆகி நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணும்னா ப்ளீஸ் ஓட் ஃபார் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இன் எவ்ரி ஏரியா வேர் யூ லிவ். வணக்கம் துரை. ரொம்ப தேங்க்ஸ் அந்த இனிஷியல் ஸ்பீச்சுக்கு. என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படை கேள்விதான், எல்லா மக்களுக்கும் இருக்கிற கேள்விதான். ஹெல்த் கேர் பத்தி தான். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே வந்து
என்ஹெச்எஸோட வெயிட்டிங் கியூ ரொம்ப அதிகமாயிட்டே வருது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் தொற்றுச்சுன்னு சொல்றாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாவே இவ்வளோ தொட்டதே இல்லைன்றாங்க வெயிட்டிங் கியூ. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக என்ஹெச்எஸ்ஸால் வந்து அந்த பேஷண்ட்ஸ் மீட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ரெஃபர் பண்ணி ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட 350 மில்லியன் பவுண்ட்ஸ் அவங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ஹெச்எஸோட இந்த வெயிட்டிங் கியூவை லிமிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஹெல்த் கேர் வந்து இது ஒரு டிமாண்டிங் கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ உங்களுடைய பிளான் என்ன அதை பற்றி? அதாவது ஆக்சுவலா என்ஹெச்எஸ் பத்தி சொன்னீங்க. என்ஹெச்எஸ் வந்து நம்ம பேண்டமிக் டைம்ல அவங்க ஒர்க் பண்ண எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ், ஆல் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் ஃபார் த டூரிங் த பேண்டமிக். முதல்ல நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க தைரியமா ஒர்க் பண்ணாங்க. இந்த நாட்டுல வந்து கோவிட சீக்கிரம் விரட்டுறதுக்கு, எல்லா நாட்டையோட சீக்கிரம் விரட்டுறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. இப்போ வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து லாஸ்ட் வீக் வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ரிஷி சுனாக் சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து எண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட், நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் மீன்ஸ் ஆஃப்டர் 5 years, வித்தின் 5 yearsக்குள்ள நியூ 92,000 மோர் நர்சஸும் 28,000 டாக்டர்ஸும் நியூவா என்ஹெச்எஸ்ல அப்பாயிண்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, எஸ்பான் ஃபார்மசி ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல ஒரு 20 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்மசிஸ்ட்ல வந்து ஒரு ஜிபி ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கிறத வந்து அங்கேயே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 50 நியூ கம்யூனிட்டி டயக்னோஸ்டிக் சென்டர் வந்து ஓபன் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்காங்க. அது போக வந்து இவங்க 2030க்குள்ள ஒரு 40 நியூ ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கூட போகுது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2.5 மில்லியன் வந்து டென்டல் டாக்டர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்தரா சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க சீக்கிரம் மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து கன்சர்னா இருக்கிறது கேன்சர் வெயிட்டிங் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பிரெக்சிட் நடந்தப்ப ஏகப்பட்ட பேர் அந்த லாஸ்ட் 1 yearல அந்த ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு கேப். அதுல வந்து 1 yearல வந்து ரொம்ப பேர் இங்க ஃப்ளோட் ஆகி வந்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். யாரையும் நம்ம போங்கன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற ஏரியா நியூஹாம்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு கட்டமைப்பு, ஒரு சேவை வந்து இன்னைக்கு கிடையாது. ஏன்னா பாப்புலேஷன் வந்து முன்னாடி ஒரு வீட்டுல வந்து 3 பேர் இருப்போம், இன்னைக்கு ஒரு வீட்டுல 15 பேர் இருக்கான். 15 பேரும் போய் ஏஎன்டில வந்து சும்மா அதாவது வந்து அவங்களே 2 நம்பர் இருக்கு, 999 இருக்கு, 111 இருக்கு. எல்லாரும் வந்து போய் எமர்ஜென்சிலேயே போய் இருந்துடுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல வர எல்லாருமே போய் எப்படி டாக்டர்கிட்ட போய் காய்ச்சலுக்கு ஊசி போடுவாங்களோ அது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் போய் அவங்கள போய் ட்ரபிள் பண்ணவும் டாக்டர்ஸ் எப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா பட் வந்து டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கூட தான் போட போறாங்க. 28,000 நியூ டாக்டர்ஸ் போட போறாங்க. இது போக வந்து என்ஹெச்எஸ்ல வந்து ஒரு பியூரோக்ரசி இருக்குங்க. பியூரோக்ரசி மீன்ஸ் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ்னால வந்து சில தவறுகளும் சில வெயிட்டிங் டைம்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 5,500 மேனேஜர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண போறாங்க. எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இவங்க வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறாங்க. அதாவது வந்து பியூரோக்ரஸியே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும்னா உனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், எனக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த பியூரோக்ரஸி இல்லைனாலே அது கொஞ்சம் வெயிட்டிங் டைம் குறைஞ்சிரும். இதோட நியூவா என்ன பண்ண போறாங்கன்னா, என்ஹெச்எஸ்ல வந்து ஏஐ யூஸ் பண்ணி டாக்டர்ஸுக்கும் நர்ஸுக்கும் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது ஆப்ரேஷன்ஸா இருக்கட்டும், அவங்களோட கன்சல்டேஷனா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ணலான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இங்க அடிக்கடி கம்ப்யூட்டர் ரிப்பேரா போயிருது. ஆக்சுவலா நீங்க எல்லாம் டாக்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலயும் சில அப்பாயின்மெண்ட்ஸ் டேட்ஸ் வருது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, they going to replace tens of thousands of outdated கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். அதுக்கு வந்து 13 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்துலயுமே நியூ மாடர்னைஸ் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து அதாவது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேனுக்கு வந்து இயர்லி வந்து 130,000 பீப்புள்ஸ் வெயிட் பண்றாங்க. ஸோ தே கோயிங் டு
have more MRI and CT scan in every places. In எல்லா பிளேஸ்லயும் more MRI CT scan கொண்டு வரலான்னு இருக்காங்க. இதோட அவங்க என்ன பண்றாங்கன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பார்ட்டில எனக்கு பையன் வந்து 14 இயர்ஸ்ங்க. ரிஷி சுனாக் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்தாங்கன்னா 17ல இருந்து யாரும் ஸ்மோக் பண்ண முடியாதுன்னு ஒரு நியூ லா கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ என் பையன் வந்து ஸ்மோக் ஃப்ரீ ஜெனரேஷன்ல வாழ்வாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தனை வர்றதுக்காகவே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஓட் பண்ணணுங்க. ரொம்ப நன்றி துரை. நீங்க சொன்ன பிளான்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் துரை அவர்களே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூகேல கண்டினியூஸா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் சரி, அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருமே, பப்ளிக் சர்வெண்ட் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைனால நிறைய ஸ்ட்ரைக் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபுட் ப்ரைசஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 10 to 15% ஃபுட் ப்ரைசஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு உங்களுடைய கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டோடைய பாலிசி என்ன? ஏன்னா இது இஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி பிக் இஷ்யூ இன் ஃபியூச்சர் இல்லைங்களா? சார் வணக்கம் சார். ஆக்சுவலா நீங்க சொல்றதை நம்ம வந்து ஒத்துக்கணும் சார். ஏன்னா நானும் இங்க தானே வாழ்றேன். எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட தானே போகுது. இதுக்குள்ள காரணங்களை ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதுக்கு முக்கிய காரணமே பிரெக்சிட். அன்னைக்கு நீங்க 2016ல வந்து பிரெக்சிட் ஆனா என்னென்ன நடக்கும்ன்றத வந்து டேவிட் கேமரூன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குட்ஸோட பிரைஸ், ஃபுட் பிரைஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கூடுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அன்பார்ச்சுனேட்டா கோவிட் பேண்டமிக் வந்ததுல வந்து அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பிரெக்சிட்ல இருந்தே நம்ம வெளியில வர முடியல. ரெண்டாவது வந்து இன்னொரு அலை நம்மளை அமைக்கிருச்சு கோவிட். ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே காரணம் வந்து இன்ஃபிளேஷன். நாட் ஒன்லி ஹியர், உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால இருந்து யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரிலையும் அந்த இன்ஃபிளேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே ரைட். த குட் நியூஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 11.7 இருந்துச்சு இன்ஃபிளேஷன் ஜஸ்ட் ஒரு 6 months 8 months பிஃபோர். அப்போ வந்து ரிஷி சுனாக் சொன்னாங்க ஐ கோயிங் டு கட் த இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டான், மார்க்கேஜ் ரேட்டையும் 5.25 கொண்டு போயிட்டு என்னோட லிமிட் வந்து 2% இன்ஃபிளேஷன் எப்போ வருதோ அப்பதான் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் கட் அறிவிப்பேன்னு சொன்னான். குட் நியூஸ், இன்னைக்கு மார்னிங் வந்து இங்கிலாந்துல வந்து 2% இன்ஃபிளேஷன் ரேட் இறங்கிருச்சு. ஸோ வி டெலிவர் வாட் வி ஹவ் செட் பிஃபோர் 6 months. வி டெலிவர். வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே தட். ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க இன்ஃபிளேஷன் பத்தி. இன்ஃபிளேஷன்ஸ்ல வந்து நம்ம அந்த டாக்ஸ் கட்டு நம்ம வந்து பண்ணி பாக்குறோம். இப்போ வந்து நேஷனல் வேஜஸ் பாத்தீங்கன்னா 35% ஆஃப் நேஷனல் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இப்ப நீங்க வந்து 2010 வந்து நம்ம வாங்கின சேலரி 5 பாயிண்ட் சம்திங் தாங்க, 5 pound something. இன்னைக்கு மினிமம் சேலரி வந்து 11 பாயிண்ட் சம்திங்க்கு நம்ம வந்து 35% கொண்டு வந்திருக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்றோம்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் ரேட்ல ஃபார்லாக் லோன்ஸ்னு ஒன்று நம்ம கொடுத்தோங்க. அதெல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் லோன்னு ஒன்று கொடுத்தோம். அதெல்லாம் ரீபே ஆகலை. இப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த கம்பெனிஸை வந்து நம்ம ரீபே பண்ண போறோம், நம்ம ரீபே வாங்க போறோம். இன்னும் எங்களுக்கு திருப்பி நீங்க இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட ப்ராமிசஸை கண்டிப்பா நாங்க வந்து ஃபியூச்சரை வந்து நாங்க ஸ்ட்ராங் பில்ட் பண்றதுக்கு எங்களுக்கு அது ஒரு ஈஸியா இருக்குங்க. ரெண்டாவது, எப்படி நம்ம வந்து இன்ஃபிளேஷன்ஸை வந்து சரி பண்றதுன்னு எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்கு வந்து ரிஷி சுனாக் சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, டேக்ஸ் எல்லாம் நாங்க கட் பண்றோம். ஏன்னா நாங்க போட்ட பிளான் படி வந்து 2% இறங்கிருச்சு. ஸோ பென்ஷனருக்கு வந்து ட்ரிபிள் லாக் ஸ்கீம்ல வந்து தே கோயிங் டு கட் த டேக்ஸ். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் வந்து பிலோ 425,000 வந்து நோ ஸ்டாம்ப் டியூட்டி இருந்துச்சுங்க. அதை திருப்பி கன்டினியூ பண்ண போறோங்க நாங்க. ரெண்டாவது என்ன செய்ய போறோம்னா எங்களோட இதுக்கு வந்து பென்ஷனருக்கு வந்து டேக்ஸ் கட்டு, அப்புறம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் நாங்க டேக்ஸ் கட் பண்ண போறோங்க. அது மாதிரி நேஷனல் இன்சூரன்ஸ்ல வந்து another 2p வந்து நாங்க வந்து நேஷனல் இன்சூரன்ஸ்ல நாங்க ரெடியூஸ் பண்ண போறோங்க. ஸோ திஸ் இயர்ல வந்து மொத்தம் வந்து
950 பவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கட் ஆச்சுங்க. இனி போக போக அவங்களுக்கு வந்து 1350 ஆவரேஜ் ஒர்க்கர் ஆஃப் 35,000 பவுண்ட்ஸ் வாங்குறவருக்கு 1350 பெர் இயருக்கு அது வந்து கட் ஆகுங்க. ரெண்டாவது வந்து ஆக்சுவலா வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து மார்க்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டாலே ஹவுஸோட ரெண்ட்லாம் கம்மி ஆயிருங்க. ஸ்லோ பை ஸ்லோ வி கோயிங் டு டூ தட். நாங்க என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரோம்னா, இப்பே கண்ட்ரி வந்து இட்ஸ் கோயிங் இன் ப்ராக்ரஸிவ் வே. அது திருப்பியும் அந்த வேவை வந்து லீட் பண்ணி போறதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்ற கமிட்மெண்ட்டை வி வில் ஃபுல்ஃபில். தேங்க்யூ ஸோ மச் துரை. இவ்வளவு நேரம் உங்க டைமை வந்து எங்களோட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியோட சார்பா நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எலெக்ஷன். ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட நீங்க இணைஞ்சதுக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிட்டிஷ் தமிழ் வானொலி. இது உங்கள் வானொலி. நேயர்களே, பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இது பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் UK தேர்தல் 2024 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்காணலில் சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள். அடுத்த வேட்பாளர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? ஈஸ்ட்ஹாம்ல இருந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டியிடும் சதீஷ் மோகன் ராம்தாஸ் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களை பத்தியும் உங்களோட அரசியல் இன்ட்ரெஸ்ட் பத்தியும் மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத பத்தியும் நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம், வாழுங்க வளமுடன். என் பேர் சதீஷ் மோகன் ராம்தாஸ். அதாவது வந்து ஈஸ்ட்ஹாம்லேயே பிறந்து, ஈஸ்ட்ஹாம்லேயே வாழ்ந்து, ஈஸ்ட்ஹாம்லேயே நம்ம மக்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சேவை பண்ணி நாம வந்து நான் வந்து இந்த ஊர்லயே வந்து மேரிஸ் காலேஜ்ல வந்து படிச்ச ஒரு கிராஜுவேட், என்னோட இன்ஜினியர். எங்க அப்பா வந்து திருவாரூர்ல பிறந்தவர், எங்க அம்மா வந்து திருவாரூர்ல பிறந்தவங்க. அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க வந்ததுக்கு காரணம் வந்து பட் எங்க ஃபாதர் வந்து ஆக்சுவலா வந்து he came on a merit. He's an engineer. He joined the British Telecom engineering வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஜாப். அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து எங்க ஃபாதர் வந்து இங்க இருக்கும்போது வேலை செஞ்சிருக்கும் போது எங்க அம்மா பொண்ணு வந்து he started his life in Eastham. இன்னைக்கு வந்து நாங்க வந்து I'm proud to say that நாங்க வந்து இன்னைக்கு வந்து முருகன் கோயில் சர்ச் ரோட்ல இருக்கிறது வந்து முருகன் கோயில் வந்து எங்க ஃபாதர் எங்களோட ஃபேமிலி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரஸ்ட் இன்னைக்கு ட்ரஸ்டிஸ் இன்னைக்கு பெரியப்பா வந்து அவங்க வந்து அதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் த டெம்பிள். அதே மாதிரி தான் மகாலட்சுமி கோயிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஊர்லயே பிறந்து, அதாவது ஈஸ்ட்ஹாம்லயே பிறந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கு. ஈடுபாடுனா வந்து கல்ச்சர், கம்யூனிட்டி, மக்கள். இதுதான் எங்களோட வந்து ஃபேமிலியோட வந்து பேக்ரவுண்டே. அதாவது வந்து சமூக சேவை செய்யணும், சேரிட்டி பண்ணணும், மக்களை ஹெல்ப் பண்ணணும், வரவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணணும். இதுதான் என்னோட வந்து மைண்ட் செட். இதுதான் என்னோட வந்து ஃபியூச்சரோட வந்து என்னோட வந்து கோல். ஐ எம் வெரி சிம்பிள். அதாவது வந்து இந்த ஊர்லயே பிறந்து, இந்த ஊர்லயே வந்து படிச்சு, இந்த ஊர்லயே வந்து தமிழ் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சதீஷ், கேக்குது எங்களுக்கு. கேக்குது? ஓகே. ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், உங்க கேள்விக்கு வந்து அதுக்கு என்ன பதில்? நான் வந்து எதுக்கு அரசியலுக்கு மீதி பேர்ல கேக்குதா? Or is that any break in the internet? Can you all hear? Recordings. ஸோ உங்க கேள்விக்கு வந்து எதுக்கு இந்த அரசியல், ஏன் அரசியலுக்கு வந்தீங்க, ஏன் நீங்க என்ன செய்யறீங்க கேள்வி. நீங்க எனக்கு வந்து அரசியல் வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான். எனக்கு வந்து கம்யூனிட்டி, எனக்கு வந்து மக்கள் சேவை, இதுதான் வந்து என்னோட பாலிடிக்ஸ். இதுதான் என்னோட வந்து ஈடுபாடு. ஒரு என்ன சொல்றது, சாரி நான் இந்த ஊர்ல போனா தமிழ் வராது, சாரி. பட் என்ன சொல்ற வரேன்னா என்னோட கமிட்மெண்ட், என்னோட ஆசைகள், என்னோட
என்ன சொல்றது வந்து என்னோட ஆதங்கம் மக்கள், மக்கள் சேவை, மக்கள் தான் எனக்கு முக்கியம். அது வந்து இந்த ஊர்லயே போடுறது, இந்த ஊர்லயே வந்து ஈஸ்டாம்லயே மேனப்பாக்குளம் வந்து நம்ம மக்கள் ஒன்னா சேர்ந்து கூடி வந்து ஒரு சொசைட்டியை பில்டப் பண்ணியிருக்கோம். அது வந்து சாதாரணமா முடியாது, டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க்ல நான் வந்து கலந்துக்கணும், அதை வந்து பாடுபடணும், அதை ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஜெனரேஷன் வந்து கொண்டு போகணும். இதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் கோல். வேற எதுவுமே இல்லை. அரசியலுக்கு வரணும், பதவி, பவர், அதான் எனக்கு தேவையில்லை. மக்கள், மக்கள் சேவை, மக்கள் சந்தோஷம், மக்கள் சேஃப்டி, இதான் என்னோட வந்து மெயின் கோல். தேங்க்யூ சதீஷ். மக்கள் சேவை தான் உங்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து மெயின் கோல் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஹாய் சதீஷ், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க லண்டன்லயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, பட் உங்களுடைய தமிழ் ரொம்ப கமாண்டிங்கா இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க பேசுற தமிழ் மாதிரியே இருக்கு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கேள்வி வந்து எப்படின்னா, ஸ்கூல்ஸ் நம்மள யூகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கிடைக்கிற ஃபண்ட்ஸ் அலோகேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே வருது, எஸ்பெஷலி லாஸ்ட் 10-15 இயர்ஸ். ஸோ அதனால இதை அட்ரஸ் பண்றதுக்கு, அதாவது உங்க கான்ஸ்டிடியூன்சில இருக்கிற ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? ஸோ அதை பத்தி தான் கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஈஸ்டாம்ல வந்து எந்த கிராமர் ஸ்கூலும் கிடையாது. கிராமர் ஸ்கூல் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு 11+ படிக்க வைக்கிறாங்கன்னா வந்து பெட்டர் எஜுகேஷன், அது தப்பே இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா என் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த கிராமர் ஸ்கூல்ல கிடையாது. ஏன் இல்ல, அதை நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டச் ஆன் தட் ஃபர்ஸ்ட். செகண்ட்லி வந்து அவர் ஸ்கூல் டாப்பர்ஸ், நம்மளோட வந்து நம்மளோட வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ், நம்ம பிரைமரி ஸ்கூல்ஸ் டாப்பர்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு they leaving the borough. They leave. It's like the toppers in India. Okay, இப்போ இந்தியாவில் வந்து நல்லா படிச்சுட்டு வந்து இதுக்கு இந்தியாவிலே வேலை பார்க்காம இருக்காங்க. ஏன் லண்டனுக்கு போறாங்க, ஏன் யூஎஸ்க்கு போறாங்க? அதே மாதிரி தான் இன் மை கான்ஸ்டிடியூஷன் ஈஸ்டாம்ல வந்து டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு கிராமர் ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா இஸ் நோ கிராமர் ஸ்கூல் இன் தேர் கான்ஸ்டிடியூன்சி. அதை நான் பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட். செகண்ட்லி வந்து all your school children, எல்லாருமே வந்து இப்போ their parents are earning good money. Okay, they want the best for their children. So what they are, அவங்களோட vision என்ன வந்து, okay, we're earning money, okay, we buy a house, we buy a car. Second one, thirdly வந்து education of the children. That is their focus now. So when they focus on their child's education, they want the best. That means private sector. Private sector education is more than government sector. Ada matano. Because we don't have no grammar school in our constituency. That's the problem. Mainframe problem. If I have 2 grammar schools, one for girls, one for boys, in East Ham or Manor Park or in Little Infant or in Bowling, in my constituency, what are they going to go outside for? They won't. Yeah. Thank you. Thanks, Satish. வணக்கம் சதீஷ், ரமதாஷ். நான் கந்தா பேசுறேங்க. அஜயா, இமிகிரேஷன் வந்துட்டு எப்பவுமே நம்ம யூகேல ஒரு ஹாட் டாபிக்காவே இருந்திருக்கு. நீங்க லண்டன்ல அதுவும் ஒரு பெரிய பிசினஸ் மேனாவா இருக்கீங்க, இண்டிபெண்டன்ட் கேண்டா இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இல்லீகல் இமிகிரேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் இமிகிரேஷன், இதை பத்தி ஒரு சொசைட்டில ஒரு தவறான புரிதல் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி கவர்மெண்ட் இஸ் பிளேமிங் தி அதர் ஒன். ஸோ வாட் இஸ் த ரைட் சொல்யூஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை வந்து எப்படி பாக்குறீங்க? இதுக்கான ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை வந்து எங்களுடைய பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா? எஸ், சொல்லலாம். அதாவது வந்து நம்மளோட அடிப்படை ப்ராப்ளம் வந்து border force. Okay, so I will go to immigration, I'll go to customs. Okay, every airport in the country, okay, I will go to the immigration border force and I'll say to them, why are these people being allowed in? எந்த கேட்டகரியில அலோவ் பண்றீங்க? ஓகே, வெளியே அதாவது நீங்க அலோவ் பண்றீங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஆர் யூ மானிட்டரிங் them? Are you capping them? Are you tagging them? No, nothing. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து you release that person into UK. அவர் எங்க போறாரு?
first whoever it is, she or he, எங்க போறாங்க? They will only go to where their community is. இப்போ தமிழனா தமிழ் எங்க இருக்காங்களா அங்கெல்லாம் போவாங்க. குஜராத்தியா குஜராத் எங்க இருக்காங்க அங்கெல்லாம் போவாங்க. பஞ்சாபியா பஞ்சாப் அங்கெல்லாம் போவாங்க. பாகிஸ்தானியா அங்கெல்லாம் போவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஏன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து தமிழ்ஸ் அதிகமா தமிழ்ஸ் தமிழை எங்க வராங்க? யூகே போர்டர் ஃபோர்ஸ் வந்தோடனே எங்க வருவாங்க? ஃபர்ஸ்ட் தமிழை எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் போவாங்க. அவ வரும்போது how can I control that? When the border force can't control that, how can I control the influx of traffic into my constituency? வந்துட்டாங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், வந்துட்டாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல, அதுதான் தமிழ் சங்கம் இருக்கு, அதுக்குதான் வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்காங்க. நோ ப்ராப்ளம், ஐ எம் பார்ட் ஆஃப் all of that. I will help them to get their right direction and to move forward. If they're wrong, they're wrong. If they're right, I can fight for their rights. What I'm trying to say is that I am not here for England. I'm here for East Ham constituency. Whoever comes into my constituency, I will help them and guide them, because they've already been allowed by the border force. So I have to, I'm part of the government. I'm part of the government. We will work together. It doesn't matter which party I'm in, independent, Labour, whatever, it doesn't matter. We're all one, because we represent the country. We represent England. So what I'm trying to say is that the border force allows one entry, one person into UK, and he chooses to come to East Ham. I have to fulfill his what do you call it? His not wishes. I have to fulfill his expectations, because he's chosen my constituency where the majority of people are Tamil, because he feels that, okay, he'll get confidence, he'll get some, guidance when some people are there. And because I'm an MP, if I become an MP in East Ham, I will help them to guide them. நன்றி சதீஷ். எஜுகேஷன், இமிகிரேஷன், ஐ திங்க் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்து லண்டன்லயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் உங்க தாய்மொழி தமிழ் மேல உள்ள பற்றுனால ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப அழகாவே நீங்க பேசுறீங்க. திங்க் உங்களுடைய நம்ம கலாச்சாரத்து மேலயும் நம்மளுடைய தாய்மொழி மேலயும் உள்ள உங்களோட பற்று, ஈடுபாடு ரொம்ப அழகா தெரியுது. உங்களோட அரசியல் பயணத்திற்கு பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நேயர்களே, பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். யூகே தேர்தல் 2024 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அது முக்கியமா நம்ம தமிழ் வேட்பாளர்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இல்ல. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கியவர்கள் பிரிட்டிஷ் தமிழ் வானொலி. 650 தொகுதிகள், 4515 வேட்பாளர்கள். ஹவுஸ் ஆஃப் காமனில் வெற்றி பெறப் போவது யார்? இதற்கான விடை ஜூலை 4ஆம் தேதி தேர்தல் தினம் முடிந்து நமக்கு தெரியும். யூகேவின் எதிர்காலம் உங்கள் கையில். மறக்காமல் உங்கள் வாக்கினை பதிவு செய்யுங்கள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. யூகே பார்லிமெண்டரி எலெக்ஷனில் ஓட் செய்ய யூகே சிட்டிசன் அல்லது காமன்வெல்த் கண்ட்ரியுடன் சிட்டிசன் அல்லது ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து சிட்டிசன் ஆக இருக்க வேண்டும். ஜூலை 4 தேர்தல் நாளன்று உங்களுக்கு 18 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். நேரடியாகவோ தபால் மூலமாகவோ அல்லது ப்ராக்சி ஓட், அதாவது வேற யாரையாவது நியமித்து நீங்கள் ஓட் செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி www.government.uk. இதுல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. யூகே பார்லிமெண்டரி எலெக்ஷனில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஐயன் திருவள்ளுவர் கூற்றோடு முடிவு செய்து கொள்கிறோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து பார்த்து அதன்படி நன்மை தர விஷயங்களை செயல்படுத்தி ஆட்சியை சிறப்பாக நடத்தினால் நாடும் நாட்டு மக்களும் சிறப்பாக இருப்பார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் துரை அவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் நன்றி.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விஜய் தேவராஜ் அவர்களுக்கும் டாக்டர் எழிலானந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் திறம்பட கேள்விகளை தொடுத்த பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் தோழர்கள் ஆர்ஜே பாலாஜி நடராஜன், ஆர்ஜே கந்தசுவாமி பாரதி அவர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் குழு.